வணக்கம் மக்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சோலோ லெவலிங் எபிசோட் 9 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி விட்டு இருந்த எபிசோட்லாம் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு யாரா புதுசாக வரீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி பெல் ஐகானில் வச்சுக்கோங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ண பிடிக்கலன்னா நம்ம சேனலில் வர அனிமி சீரிஸ்லாம் பாருங்கள். ஸோ பார்த்து பிடிச்சதுக்கப்புறம் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். ஸோ போன எபிசோட் லாஸ்ட்டில் நம்பாலும் இங்கே இருக்கிற டீமன் கிங்கை போட்டு தள்ளியிருப்பான். அதனால இவனுக்கு இப்போ வந்துட்டு பியூரிஃபைடு பிளட் ஆஃப் த டீமன் மோனார்ச் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு அவன் அந்த எலிக்சர் ஆஃப் லைஃப் எடுத்துன்னு வர முடியும். இதுக்காக அவனுக்கு வந்துட்டு அந்த ட்ரீ ஃப்ராக்மெண்ட்டும் ஸ்பெஷல் ரிவர் வாட்டரும் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே இவன் வந்துட்டு கிராஃப்டிங் பண்ணதுக்கு அப்புறமா தான் இவனுக்கு அந்த எலிக்சர் ஆஃப் லைஃபும் கிடைக்கும். கிராஃப்ட் பண்ண ஆரம்பிச்சிடறான். ஸோ லைட்டாக நர்வஸாக இருக்கான். இந்த மாதிரி இதை கிராஃப்ட் பண்ணும்போது எதனா வந்துட்டு தப்பாக நடந்துருமோ, ஸோ இது வந்துட்டு ஒர்க் ஆகுமா ஆகாதான்ட்டு யோசிக்கனே தான் பண்ணுறான். ஸோ ஒரு வழியாக அதுவும் வந்துட்டு கிராஃப்டிங் ஆயிடுச்சு. ஆனாலும் அவனுக்கு வந்துட்டு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கும். எட்டர்னல் ஸ்லம்பரை க்யூர் பண்ணுமா. இந்த பக்கம் நம்ம அயன் போயிட்டு அந்த ஃப்ளையிங் கிரேச்சரை பிடிச்சி கூட்டுன்னு வரான். அதை கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண மறந்துட்டீங்கன்னு சொல்லும்போது பரவாயில்லப்பா நீ ரொம்பவே தேறிட்டேன்னு சொல்லிட்டு அதையுமே இவன் அரைஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். ஸோ அதுவுமே அரைஸ் ஆனதுக்கு அப்புறமா ஸோ இதுக்குன்னா இப்போ பேர் வைக்கலான்னு சொல்லிட்டு இப்போ இதுக்கு வந்துட்டு கசேருன்னு பேரை வச்சிடறான். இந்த பக்கம் ஈசலும் வந்துட்டு சரி அப்பனா ஓகே இதை வச்சுட்டு நம்மளோட ஹோம் டவுனுக்கு சீக்கிரமாவே போயிடலாம்னு சொல்லும்போது இந்த பக்கம் நம்ம ஆளுக்கு இன்னொரு ரிவார்டும் கொடுக்குறாங்க. ஸோ அது என்னான்ட்டு அதை பிரேக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது இந்த மாதிரி ஷேடோ எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அதை வச்சு இவன் எங்க இருந்து எந்த ஆளுங்களை வேணா டெலிபோர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் வந்துட்டு இங்க இருந்து கிளம்பணும், என்னால உன் கூட வர முடியாது, என்னை மன்னிச்சிடு. ஸோ நம்ம வந்துட்டு விதி இருந்ததுன்னா அடுத்த தடவை மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறான். ஸோ இவன் வந்துட்டு அந்த பேட்டலுக்கு அனுப்பினா இல்லையா சோல்ஜர்ஸ், ஸோ அங்க இருக்கிற இடத்துக்கு போயிடறான். ஸோ அங்க இருக்கிற சோல்ஜரும் இங்க வந்துடுறான். ஸோ இவன் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா இவனுக்கு ஒரு டைமரும் காட்டுறாங்க. இந்த மாதிரி 3 hours இருக்கு இது மறுபடியும் வந்துட்டு யூஸ் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு இதை எடுத்துன்னு ஃபர்ஸ்ட் நம்ம போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணி பார்ப்போம் நம்ம அம்மாக்குன்னு சொல்லிட்டு கசேர கூப்பிடுறான். ஸோ அதுவுமே வந்ததுக்கு அப்புறமா இவங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி இருக்காங்க. ஸோ அப்படியே கட் பண்ணிட்டு இந்த பக்கம் நமக்கு வந்துட்டு ஓவையும் கோகன்யையும் தான் காட்டுறாங்க. ஸோ அவங்க 2 பேரும் இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணின்னு இருக்காங்க எப்படி வந்துட்டு அந்த ஆண்ட் எல்லாம் நம்ம டிஃபீட் பண்றதுன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு ரேடியேஷனை டிரான்ஸ்மிட் பண்ணின்னு இருக்காங்க. ஸோ அதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்டர்ப் பண்ணணும். ஸோ அதை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்மளால போய் அட்டாக் பண்ண முடியும். இல்லைன்னா நம்ம ஒரு பக்கம் சண்டை போட்டுன்னு இருக்கும்போது டக்குன்னு அவங்க சிக்னலை டிரான்ஸ்மிட் பண்ணி நம்மள அட்டாக் பண்ண எல்லாருமே ஒன்று சேர்ந்து வந்துருவாங்க. அப்புறமா நமக்கு வந்துட்டு ரொம்பவே டிஃபிகல்ட்டா இருக்கும். ஸோ சண்டை போட முடியாதுன்னு சொல்லிட்டு இவங்களாம் இந்த பக்கம் பேசினே இருக்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு அண்டர்ஸோட உயிர் தான் முக்கியம். அதனால அப்படி எதனா நடந்ததுன்னா நீங்க உடனே ரீட்ரீட் பண்ணிடுங்க. ஸோ திரும்பி வந்துருங்க, நீங்க ஒன்னும் சண்டை போட்டு உங்க உயிர் எல்லாத்தையும் விட வேணாம்னு சொல்லிட்டு பேசினு இருக்காரு. சரி நீங்க வந்துட்டு சங்க கான்டாக்ட் பண்ணீங்களான்னு கேட்கும்போது ஒண்ணுமே இல்ல, அவர் எங்களால கான்டாக்ட் பண்ண முடியலன்னு பேசினு இருக்காங்க. ஸோ அப்படியே கட் பண்ணிட்டு இந்த பக்கம் நமக்கு வந்துட்டு பேக்கும் வந்துட்டு இங்க இருக்கிற ஒரு ஆள் கூட சரக்கு போட்டுன்னு இருக்கான். இவன் வந்துட்டு ஒரு எஸ்ராங் ஹீலரு. இவன் பேரு மிங் பியாங்கு. இவன மாதிரி ஆளுங்களாம் வந்துட்டு இந்த உலகத்துல கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க இந்த மாதிரி எஸ்ராங் ஹீலர்லாம். நீங்க வந்துட்டு அந்த சண்டைக்கு போறீங்களான்னு சொல்லும் போது ஆமா நான் போறேன்னு சொல்றான். நீங்க வந்துட்டு நம்ம ஃப்ரெண்டுக்கு என்னாச்சுன்னு சொல்லி மறந்துட்டீங்களான்னு கேட்கறான். நான் அதனாலதான் திரும்பி போகணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு அவனுக்கு நடந்தது இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கும் நடக்கும் இல்லையா, சோ அதை நம்ம வந்துட்டு தடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு பேக்கும் பேசினு இருக்கான். அப்படின்னா சரிதான், ஆனா நீங்க என்ன கூப்பிட வந்தீங்கன்னா நான் வரமாட்டேன், நீங்க மட்டும் தான் போகணும்னு சொல்லும் போது நான் உன்ன கூப்பிடலாம் வரலப்பா, நான் லாஸ்டா உன்னை பார்த்துட்டு பேசிட்டு போலான்னு தான் வந்தேன்னு சொல்றாரு. சோ பேக்கும் வந்துட்டு இது ஒரு வழி பாதை, போனா திரும்பி வர முடியாதுன்னு சொல்லிட்டு தலைவனோட டைலாக் எல்லாம் பேசினு இருக்கான். சரி அப்படின்னா நீ என்ன பண்ண போறேன்னு கேட்கும்போது நான் இந்த மாதிரி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுத போறேன்னு சொல்றான். ஏன் பாதை எழுதுறேன்னு கேட்கும்போது இந்த மாதிரி என்னால சண்டைலாம் போட்டுன்னு இருக்க முடியாது, ஸோ பிளட் எல்லாம் வந்துட்டு எனக்கு வேணாம், அது ரிலேட்டடா நான் வந்துட்டு போகவே விரும்பல, அதனாலதான் நான் இதை கிளியர் பண்ணிட்டு எனக்கு பிடிச்ச வேலையை பண்ணலான்னு இருக்கேன். எனக்கு வந்துட்டு ஹிஸ்ட்ரிலாம் ரொம்ப பிடிக்கும், அதனால நான் அப்படியே அந்த ரூட்ல போயிடலான்ட்டு யோசிச்சுன்னு இருக்கேன்னு சொல்றான். ஸோ பேக்கும் என்ன யோசிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஹண்டர்ஸ்லாம் வந்துட்டு பேருக்காக புகழுக்காக காசுக்காக சண்டை போட்டுன்னு இருக்காங்க. ஆனா இவன் வந்துட்டு இந்த மாதிரி பிளட்டை பார்க்க விரும்பாம சண்டை போடுறது விரும்பாம இந்த மாதிரி இதை விட்டு ரிட்டையர் ஆகி போயிட்டான். ஸோ இவன மாதிரி ஆளுங்கலாம் வந்துட்டு எங்கேயுமே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துன்னு இருக்கான். சங்கு வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு அவங்க அம்மாவை பார்த்துன்னு இருக்கான். ஸோ அப்போ அவங்க அம்மா கழுத்துல ஒரு ஸ்கார் இருக்கு. ஸோ அது என்னன்னு பாத்தீங்கன்னா சின்ன வயசா இருக்கும் போது நம்ம சுட தனியா அவங்க அம்மா கழுத்துல ஊத்திட்டான். அவங்க அம்மாவும் வந்துட்டு அதுல வந்துட்டு எதுவும் கத்தாம திட்டாம கொள்ளாம ஸோ இவனை ஹக் பண்ணின்னு சரி விடுப்பான்னு சொல்றாங்க. இதே நம்ம வீட்டுல பண்ணியிருந்தோன்னா இந்நேரம் அந்த சுட தண்ணி நம்ம மூஞ்சி ஃபுல்லா ஊத்திருப்பாங்க. சரிப்பா ஓகே அதெல்லாம் நடந்ததெல்லாம் முடிஞ்சிருதுன்னு சொல்லிட்டு எலிக்சர் ஆஃப் லைஃப் எடுத்துட்டு சரி இப்போ இதை நம்ம எங்க அம்மா கிட்ட கொடுத்தோம்னா கண்டிப்பா அவங்க கியூர் ஆயிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். சிஸ்டம் வந்துட்டு எனக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணிருக்கு. நான் வந்துட்டு ஹீ ரேங்க்ல இருந்தேன், இப்போ நான் வந்துட்டு எஸ் ரேங்கையும் தாண்டி போயின்னு இருக்கேன். ஸோ இன்னும் எங்க போகும்னு தெரியல, நிறைய மிராக்கல்ஸ் எல்லாம் நடந்திருக்கு இந்த சிஸ்டம் மூலியமா, அதனால இதையும் நம்ம நம்பி தான் ஆகணும்னு சொல்லிட்டு எலிக்சர் ஆஃப் லைஃப் ஓப்பன் பண்ணி அவங்க அம்மா வயலையும் கொஞ்சம் ஊத்துறான். ஸோ ப்ரே பண்ணினே இருக்கான். இந்த மாதிரி தயவு செஞ்சு ஏஞ்சிடுங்கம்மா, என்னை வந்துட்டு ஒரி பண்ண வச்சிடாதீங்க, நான் வந்துட்டு இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு சண்டை போட்டது எல்லாத்துக்குமே வந்துட்டு பலன் இல்லாம போயிட போகுது, ஸோ ஏஞ்சிடுங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரி பண்ணின்னு இருக்கான். அம்மா மேல இருந்த அந்த டல்னஸ் எல்லாமே போயிடுது. அவங்க அம்மா வந்துட்டு கொஞ்சோண்டு வயசானவங்க மாதிரி இருப்பாங்க. ஸோ இதை குடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சோண்டு யங் ஏஜுக்கு வந்த மாதிரி ஆயிடுறாங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த மூன் லைட்டும் அவங்க அம்மா மேல படுது. ஸோ சங்கம் வந்துட்டு எப்படியாச்சும் ஏஞ்சிடுங்கம்மான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவங்க அம்மாவும் ஏஞ்சி உக்காந்துடுறாங்க. ஸோ இதை பார்த்த உடனே இவனுக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது. ஒரு வழியா ஒர்க் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு
அவங்க அம்மா ஏஞ்சதுக்கு அப்புறமா சங்குன்னு கூப்பிடுறாங்க. ஸோ இவனுக்கு வந்துட்டு ரொம்பவே ஹாப்பி ஆயிடுது. இந்த மாதிரி 4 வருஷமா அவங்க அம்மா தூங்கின்னு இருந்தாங்க. ஸோ அவங்க ஏஞ்சதுமே வந்துட்டு என்னை பார்த்து பேசினோடனே எனக்கு வந்துட்டு ஒண்ணுமே புரியல. சரி நான் எவ்வளவு நாளா தூங்கினேன்னு கேட்கும்போது இந்த மாதிரி 4 வருஷமா தூங்கின்னு இருந்தீங்கன்னு சொல்றான். சரி பாப்பா எப்படி இருக்கான்னு சொல்லும் போது அவளுமே நல்லா தான் இருக்கான்னு சொல்றான். தேங்க்யூ சங், நீ வந்துட்டு எனக்கு பண்ண ப்ராமிஸா காப்பாத்திட்டேன். இந்த மாதிரி நீ சொல்லியிருந்த இல்லையா எல்லாரையும் காப்பாத்துவேன், அதே மாதிரி வந்துட்டு பாப்பாவையும் பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே நீ நல்லாவே பண்ண. உன்னை பார்க்கும் போதே தெரியுது நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு. ஸோ மேலெல்லாம் வந்துட்டு நிறைய அடிப்பட்ட மாதிரி இருக்கு. ஸோ நீ ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்க. இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஒன்னா ஹாப்பியா இருக்கலாம்னு சொல்லிட்டு உங்க அம்மா சொல்லும் போது அம்பாலும் வந்துட்டு அழுவ ஆரம்பிச்சிடறான். ஸோ இது வரைக்கும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எபிசோட்ல மட்டும் அழுதவன் ஸோ அதுக்கப்புறம் இப்பதான் அழுவ ஆரம்பிக்கிறான். ஸோ எவ்வளவுதான் சண்டை போட்டு எவ்வளவுதான் வந்துட்டு கெத்தா மாசா இருந்தாலும் சரி அட்லாஸ்ட் அம்மா கிட்ட வந்தானா ஸோ எல்லாரும் கண்ணில் தண்ணி வச்சு நோக்கற வேண்டியதான். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு உன்னை பார்த்ததில்லன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசினு இருக்க. அடுத்த நாள் காலையில இந்த பக்கம் இங்க இருக்கிற டாக்டர் வந்துட்டு சீஃப் டாக்டர் கிட்ட போய் சொல்லின்னு இருக்காரு. இந்த மாதிரி எட்டர்னல் ஸ்லம்பர் வந்த ஒரு பேஷண்ட் வந்துட்டு கியூர் ஆயிட்டாங்க, அவங்க வந்துட்டு உடனே டிஸ்சார்ஜ் கேட்கறாங்கன்னு சொல்லும் போது என்னால நம்பவே முடியல, எப்படி வந்துட்டு அவங்க ஏஞ்சாங்க. இந்த மாதிரி அந்த பேஷண்டோட பாடியும் வந்துட்டு நார்மல் ஆயிடுச்சு. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு எந்த ப்ராப்ளமும் இருக்கிற மாதிரியே தெரியலன்னு சொல்றாரு. சங்கோட தங்கச்சியும் வந்துட்டு அவங்க அம்மாவை ஹக் பண்ணி ஆள ஆரம்பிச்சிடறாங்க. சங்கு வந்துட்டு பார்த்துன்னு இருக்கான். இது வரைக்கும் எனக்கு வந்துட்டு நிறைய ரிவார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அது எதுலையுமே வந்துட்டு இந்த அளவுக்கு எனக்கு சாட்டிஸ்பாக்சன் கிடைச்சதே இல்லை. இப்பதான் நான் வந்துட்டு ரொம்பவே சாட்டிஸ்ஃபையா ஃபீல் பண்றேன், அதே மாதிரி வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா ஃபீல் பண்றேன்னு சொல்லிட்டு பார்த்துன்னு இருக்காரு. ஸோ அப்படியே அந்த சீன் அங்க கட் பண்ணிட்டு இந்த பக்கம் நமக்கு வந்துட்டு கோவா தான் கட்டுறாங்க. ஸோ பிரஸ் முன்னாடி அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி நம்ம ஊருக்கு பெரிய ஆபத்து ஒன்றும் வரப்போகுது. அந்த ஜேஜோ ஐலாண்ட்ல நடந்த இன்சிடென்ட் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அங்க இருக்கிற மேஜிக் பீஸ்ட் எல்லாம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நகரத்துக்கும் வர ஆரம்பிச்சிருது. ஸோ அதுக்கு பதிலடி கொடுக்குற விதமா இப்ப அண்டர் அசோசியேஷன்ல இருந்து நான் என்ன முடிவு எடுத்திருக்கேன்னா, ஸோ நம்ம இப்ப 4வது ரைடுக்கு போறோம். 4வது ரைடுல டொமஸ்டிக் கண்டஸ்ட் மட்டும் இருக்க மாட்டாங்க. ஜப்பான்ல வந்துட்டு 10 எஸ் ரேங்க் கண்டஸ்ட் வர போறாங்க. அதே மாதிரியே வந்துட்டு யார் யாரெல்லாம் ஏ ரேங்க்கு கீழே இருக்காங்களோ அவங்க சிட்டி உள்ள இருந்துட்டு இங்க இருக்கிறவங்க எல்லாரையும் பாத்துப்பாங்க. சோ அப்படியே கட் பண்ணிட்டு நமக்கு வந்துட்டு ஜிம்முவோட வீடை தான் கட்டுறாங்க. இவ்வளவு நாள் சங்கும் வந்துட்டு வீட்டுல இல்ல இல்லையா, அதனால இவ வந்துட்டு நினைச்சதெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு சோ எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு கண்டபடி வச்சிருக்கா வீட்டை. சரி வாங்க நம்ம எல்லாருமே சேர்ந்துட்டு வீட்டை கிளீன் பண்ணலாம். சோ 4 வருஷத்துக்கு அப்புறமா சோ நம்ம எல்லாரும் ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு சொல்றாங்க. அம்மாவும் அப்பாவை பத்தி எதனா தகவல் கிடைச்சதான்னு கேக்குறாங்க. ஸோ இது வரைக்கும் கிடைக்கலாமான்னு சொல்றான் நம்பாலும். அப்பதான் சங்குக்கும் கால் வருது, அண்டர் அசோசியேஷன்ல இருந்து கூட்டு இருக்காங்க. ஸோ இவனுமே கிளம்புறாங்க இங்க இருந்து. அப்படியே அந்த சீனை அங்க கட் பண்ணிட்டு இந்த பக்கம் நமக்கு வந்துட்டு கோவையும் சீஃப் ஊவையும் தான் காட்டுறாங்க. ஸோ அவங்க 2 பேரும் வந்துட்டு தாமஸ் ஆண்ட்ரோன்னு சொல்லிட்டு ஒரு அமெரிக்கன் எஸ்ராங் கண்டரை பத்தி பேசின்னு இருக்காங்க. இந்த மாதிரி இவன் எதுக்கு இப்ப வந்தான்னு தெரியல, இவன் கண்டிப்பா நமக்கு வந்துட்டு உதவி பண்ண வரல. ஏன்னா வந்துட்டு பர்கர்த் வந்துட்டு கொரியா நாடு, அமெரிக்கால இருந்துட்டு எவனும் வந்து கண்டிப்பா நமக்கு ஹெல்ப் பண்ண வரல. சோ இவன் ஏன் சரி இங்க வந்தான்ட்டு கேட்கும்போது அண்டர் இருக்கான் இல்லையா, சோ அதாவது சங்கோட அப்பா கிட்ட ஒருத்தன் உண்டா வாங்கினான் இல்லையா, அவனை பத்தி தான் விசாரிக்க வந்திருப்பான். அப்படி இல்லைன்னா வேற எதுக்காகவாச்சும் இவன் வந்திருப்பான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் இந்த பக்கம் பேசினு இருக்காங்க. சோ சங்க பத்தி எதனா வந்துட்டு தகவல் கிடைச்சதான்னு கேட்கும்போது கிடைச்சது சார், நாங்க வந்துட்டு அவரை வர சொல்லியிருக்கோம், அவர் இங்கதான் வராருன்னு சொல்றாரு. சோ சங்குமே இங்க வந்துட்டான். சங்கும் கோவும் பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி 4 நாள்ல அந்த ஜேஜோ ஐலாண்டுக்கு நம்ம சண்டைக்கு போறோம், நீயும் வந்துட்டா ரொம்பவே எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லும் போது சோ சங்கும் யோசிக்கிறான். இந்த மாதிரி இதுதான் வந்துட்டு எனக்கு நல்ல சான்ஸ், என்னோட லெவலை இன்னுமே இன்க்ரீஸ் பண்ண. சரி போலாமா வேணாமான்னு சொல்லிட்டு யோசனை இருக்கும்போது சோ அவங்க அம்மா இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்காங்க இல்லையா, சோ அதையுமே யோசிக்கிறான். நான் என்ன சொல்ல வரேன்னான்ட்டு சொல்லும் போது ஏதோ ஒண்ணு இவன் டக்குன்னு சென்ஸ் பண்றான். சோ என்னன்னு பாத்தீங்கன்னா கோவுமே அதை பாத்துறாரு. பரவாயில்ல, உன்னால அதை சென்ஸ் பண்ண முடியுதா, இங்க இருந்து கொஞ்சம் தூரத்துல எஸ்ஆங்கண்டர்லாம் சும்மா வார்ம் அப் பண்ணின்னு இருக்காங்க. சோ அதுதான் வந்துட்டு உனக்கு இந்த சென்சேஷனுக்கான காரணம். உனக்கு வந்துட்டு ஓகேனா நம்ம போய் அங்க பாக்கலாம்னு சொல்லும் போது சோ இவங்களும் இந்த பக்கம் வந்து பாக்குறாங்க. இந்த பக்கம் வந்துட்டு அண்டர் பேக்கும் மாஸ்டர் மாவும் வந்துட்டு சண்டை போடுவாரு. ஜோஜியும் வந்துடான். இந்த மாதிரி பேக் மட்டும் அவரோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணாருன்னா மாஸ்டர் மாவால தாக்கு பிடிக்க முடியாதுன்னு சொல்றான். சோ சங்கு என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, அப்படின்னா அவரு ஃபுல் பவர் யூஸ் பண்ணி சண்டை போடலாமேன்னு சொல்லும் போது அது எப்படி அவன் சண்டை போடுவான், சுத்தி இத்தனை பேர் இருக்கும்ல, சோ அவனோட பவர் எல்லாருக்கும் தெரியக்கூடாதுன்ட்டு அவன் ரொம்பவே கான்சியஸா இருக்கான்னு சொல்லின்னு இருக்கான். ஜப்பானை சேர்ந்த 10 எஸ்ராங் கண்டரும் வரானுங்க. அவங்க கூட அவங்களோட கெல்ட் மாஸ்டர் கோட்டோ ரியூஜியும் வராரு. ஸோ இந்த ஹண்டர்ஸ்லாம் வந்த உடனே அங்க இருக்கிற ஒரு பொண்ணு என்ன கேட்கறாருன்னா, அங்க இருக்கிறவன் யாரு, அவனை பார்த்தா வந்துட்டு ரொம்பவே பவர்ஃபுல்லான ஆள் மாதிரி தெரியுதுன்னு சொல்லும் போது அவன் வந்துட்டு சண்டைக்காரன்லாம் இல்ல, அவன் வந்துட்டு ஒரு மேஜின்னு சொல்றான். மேஜினா யாருன்னு பாத்தீங்கன்னா சோ மந்திரம்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, சோ அதாவது மெஜிஷியன் தான் இவங்க. கில்ட் மாஸ்டரும் பார்த்துட்டு அவன் வந்துட்டு சாதா மந்திரவாதி இல்ல, சோ அவன்கிட்ட ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு இவனுமே பாத்துன்னு இருக்கான். சோ சங்கு இந்த இடத்துக்கு வந்துட்டானா, சோ அவன் தான் நம்மளால அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு நைட் கில்ட்ட சேர்ந்தோன்னு பாத்துன்னு இருக்காங்க. சோ சாவுமே இவன் வந்ததுக்கு அப்புறமா இங்க இருக்கிற அட்மாஸ்பியரை வேற மாதிரி மாறிடுச்சுன்னு சொல்லி பாத்துன்னு இருக்கான். கோட்டோ கூட வந்திருப்பான் இல்லையா ஒருத்தவன், சோ அவனோட அசிஸ்டன்ட் பையன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி இவனுங்கெல்லாம் எஸ்ராங் கண்டரா, இவனுக்கு சண்டை போடுறதெல்லாம் பார்த்தனா எஸ்ராங் மாதிரியே தெரியல, ஒருவேளை நான் வந்துட்டு கோட்டோ சாரோட சண்டையை பார்த்து எனக்கு இவனுங்கெல்லாம் போறத பார்த்தா சண்டை மாதிரியே தெரியலன்னு சொல்லிட்டு பார்த்துன்னு இருக்கும்போது கில்ட்ட சேர்ந்த ஏராங் கண்டர் இங்க வரான். நீ வந்துட்டு எப்படி சொல்லலாம், நாங்க வந்துட்டு திறமையானவங்க தான், நீ வந்துட்டு எங்களை பார்த்தா எஸ்ராங் கண்டர் மாதிரியே தெரியலன்னு சொல்ற, உனக்கு வந்துட்டு அவ்வளவு தீவிரான்னு கேட்கும்போது
கோட்டோப்பன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, சரி அப்படியா, நம்ம வந்துட்டு ஒரு சும்மா ஃப்ரெண்ட்லி மேட்ச் வச்சுக்கலாம். நாங்க வந்துட்டு ஒரு 4 பேர் வரோம், நீங்க வந்துட்டு ஒரு 4 பேர் வாங்க, நாம வந்துட்டு சும்மா சண்டை போட்டு பார்க்கலாம், ரூல்ஸை கூட நீங்களே சொல்லுங்கன்னு சொல்றான். இந்த பக்கம் கோவுமே வந்துட்டு அப்படியா, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்குது. சரி, இந்த இடத்துக்கு வந்துட்டு மேஜும் அதே மாதிரியே வந்துட்டு ஏ ரேங்க் கண்டரும் வந்துட்டு சண்டை போடக்கூடாது, எஸ் ரேங்க்கு மேல இருக்கவங்க தான் சண்டை போடணும்னு சொல்றாரு. உடனே பேக் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் இதான்ப்பா, காம்பாக்ட் டைப் ஹண்டர் மட்டும் தான் சண்டை போடணும். அதே மாதிரியே வந்துட்டு விரிஸ்ட பிடிச்சிட்டாலோ முதுகுல கை வச்சுட்டாலோ சண்டை போடும் போது வந்துட்டு ஹண்டர் கீழே விழுந்துட்டாலோ அவங்க போட்டியில இருந்து விளக்கப்படுவாங்க. 1-on-1 ஃபைட்டா இருக்காது. ஏன்னா நம்ம இப்ப வந்துட்டு ஜேஜோ ஐலாண்டுக்கு போகும்போது கண்டிப்பா நம்ம கூட சிங்கிள்ஸுக்கு தான் வருவோம்னு சொல்ல முடியாது, குரூப்பா தான் வருவானுங்க. அதனால இது வந்துட்டு குரூப் ஃபைட்டா தான் இருக்கும். கோட்டோவும் வந்துட்டு எனக்கு புரியுது, சரி வாங்க சண்டே ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்றாங்க ஃபைட்டுக்கு. யார் யாரெல்லாம் இப்ப சண்டைக்கு வராங்கன்னு பாத்தீங்கன்னா, ஹண்டர் சா, ஹண்டர் லிம், ஹண்டர் மா, ஹண்டர் பேக், இவங்கலாம் ஒரு குரூப். அதே மாதிரி வந்துட்டு இந்த ஜப்பான் எஸ்ராங் ஹண்டர்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா, டவாட்டான்னு ஒருத்தவன், அதே மாதிரி வந்துட்டு குமோட்டோ, கொஷினோ, டானகா, இவங்கெல்லாம் ஒரு பக்கம். ஸோ இவங்க எல்லாருக்குமே தான் இப்ப சண்டை நடக்க போகுது. இங்க சுத்தி இருக்கிறவங்களும் வந்துட்டு அப்படின்னா சரியான என்டர்டைன்மெண்ட் ஒன்று இருக்குப்பான்னு சொல்லிட்டு பார்த்துன்னு இருக்கானுங்க. எல்லாரும் சண்டை போட ஆரம்பிக்க அப்படியே இந்த எபிசோட இங்கேயே முடிக்கிறானுங்க. இந்த எபிசோடில் தான் வந்துட்டு கோட்டோக்கும் சங்குக்கும் லைட்டா ஒரு சண்டை மாதிரி போகும். ஸோ அது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு அப்படி உங்க ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ இதோட உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை பாய்.